அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் இந்த பேரை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் இந்த பேரை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஃபெனிக்ஸ் ஜெயராஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். சாத்தான்குளம் அப்படிங்கிற பேரை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. சாத்தான்குளத்தில் வந்து ஜெயராஜ், ஃபெனிக்ஸ் அப்பா மகன் 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டோடியல் டெத் இவங்க நடந்துச்சு. ஸோ இவங்களை இந்த டெத்து ஏற்படுத்தின காவலர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிறையில் தான் இருக்காங்க. எஸ்ஐயாக இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், காவலர்கள் அப்படின்னு ஒரு 6-7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்காங்க. இப்போ ஸ்ரீதர் அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்ரூவராக மாற போகிறேன், என்னை தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனு வந்து கொடுத்துருக்காரு. இந்த மனுக்கு வந்து அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் செஞ்சது தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்ரூவர் ஆகி இந்த கேஸை முடிச்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தண்ணியை வாங்கிட்டு மற்றவங்களுக்கு பெரிய தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாட்டுக்கிறது கிடையாது அப்ரூவராக மாறும் பட்சத்தில். ஆனால் இவர் அப்ரூவராக மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கக்கூடாது கோர்ட் அப்படின்னு சிபிஐ தரப்புலையும் ஜெயராஜ் ஃபெனிக்ஸோட குடும்ப தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, எங்கள் அப்பாவையும் என்னோட தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு ஸ்ரீதர், அதாவது ஆய்வாளர் ஸ்ரீதர் வந்து வெளியே வந்துட்டு எனக்கு வந்து சரியாக வந்து சத்தம் கேட்கல, நல்லா அடிங்க அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இவர் முக்கிய குற்றவாளி. ஸோ அதனால் அவர் அப்ரூவராக மாறினார் அப்படின்னா அவருக்கு வந்து தண்டனை குறைக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவர் அப்ரூவராக மாறுன்னு சொன்னதே வந்து கோர்ட்டு ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ தரப்பும் குடும்பத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து 17 பக்கம் கொண்ட ஒரு அப்ரூவல், அதாவது என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சமர்ப்பித்து அதெல்லாம் எழுதி வந்து கோர்ட்டில் வந்து ஸ்ரீதர் வந்து இதில் சமர்ப்பிச்சிருக்காரு. கோர்ட் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.